ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு டீம் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் கோல் அடித்து தான் தன்னை ஒரு பிளேயராக காட்டணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்ன வரைக்குமே காலம் அப்படி தான் இருக்குது. பட் அதுக்கு மத்தியில் ஒரு சில தங்கங்கள், ஒரு சில வைரங்கள், இந்த மாதிரி இது இன்னும் டீம் ஸ்போர்ட் தான்டா, சுயநலம் இல்லாமல் விளாடலாம், லாண்டுமே நிறைய பேரோட மனசை வந்துட்டு நம்ம கவர்ந்து நம்ம சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும்னு நினைக்க வச்ச ஒரு ஒன் மேன் ஷோ தான் மெசூட் ஓசில். ஏறத்தாழ 200 கோல் 300 கோல் அடித்து சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கிற நிறைய ஃபுட்பாலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் 200க்கு மேலே, ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 220க்கு மேலே அசிஸ்ட் பண்ணியுமே ஒரு சில நேரங்களில் இன்னும் நான் அசிஸ்ட் பண்ணி தான் என்னோட லாட்டை நான் காட்டுவேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஷோ போட்டை காட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஒன் மேன் ஷோ நம்ம மெசூட் ஓசில். கோல் அடிச்சிருக்கான், ஃப்ரீ கிக் கோல், அந்த ஒரு சோலோ கோல் மறக்கவே முடியாது. இப்படி போய் இப்படி வெட்டி இன்னொரு வெட்டி அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் கோல் நான் மறக்கவே மாட்டேன் அந்த கோல். பட் அசிஸ்ட்னு வந்துருச்சுன்னா செம்மையான ஒரு பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படின்னா காலில் கரெக்டாக தட்டுறானப்பா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பசல்டான ஒரு பொசிஷனில் நிற்போம் நம்ம விங்கர்ஸ்லாம். அப்போ அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தட்ட மாட்டானுங்க. பட் நம்ம காட்டி சொல்லுவோம் கேம்லாம் பண்ண, சிசிக்கு போயிட்டு வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு சொல்லுவோம், இந்த பாரு ஓசில் இப்படி தட்டுறான் பாரு, அந்த மாதிரி தட்டுன்னு. பட் அவனை தவிர யாருனாலையும் அதை தட்ட முடியாது. அதுதான் உண்மை, சீரியஸாக அதுதான் உண்மை. ஜெர்மனில் லாண்டவங்க வந்துட்டு நிறைய பாசிங் எஜிலிட்டி சூப்பராக வச்சுருந்தவங்க நம்ம பார்த்துருக்கலாம். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லையும் சரி, டிஎம்லையும் சரி, சிஎம்லையும் சரி. உதாரணத்துக்கு சொன்னோன்னா குரூஸு, முல்லரு, ட்ரெக்ஸ்லர், அவங்களாம் வந்துட்டு நல்ல பாசிங் எபிலிட்டி இருந்துச்சு தான். ஆனால் ஓசில் அளவுக்கு அந்த பாஸை அசிஸ்டாகவே நேராக கன்வெர்ட் பண்ணுற ஒரு வித்தை இருந்துச்சான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். அந்த லாட்டை வந்துட்டு அவங்ககிட்ட மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுச்சு சீரியஸாகவே. திருப்பியும் சொல்கிறேன், கோல் அடித்து பேர் போட்டுக்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் எப்படி தான் அசிஸ்ட் பண்ணி தன்னை பேர் போட்டுக்கணும்னு காட்டிக்கிட்டான்னு எனக்கு தெரில. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனசு படைச்சவன் தான் எங்கள் ஓசில். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பேர் வந்துட்டு எங்கள் டீமில் இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லிவர்பூல் ஃபேன்ஸ்னு மட்டும் இல்லை, எல்லா டீம் ஃபேன்ஸுமே ஓசில் எங்கள் டீமில் இருந்திருக்கணும், ஓசில் எங்கள் டீமில் இருந்திருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த நாட்கள் அதெல்லாம் உண்மையிலே அவன் ப்ரைமில் இருக்கும்போது. மெட்ரிட்டில் வந்துட்டு ரொனால்டோ கூட வந்துட்டு லிங்க் அப் பண்ணி விளாட்லாம். நான் வந்துட்டு கொஞ்சம் அவர் ஆர்சனலுக்கு இருக்கிற அந்த தருவாயில நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அந்த நீட்டு முடி அந்த டைமில் புண்டஸ் லீகாவில் அவ்வளோ நான் பார்த்ததில்ல, வளர்ந்து தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஆர்சனல் சொல்லவே தேவையில்ல, நிறைய கேம் பார்த்துருக்கேன் உண்மையிலே. இல்லை எங்கள் கூட அடித்த அந்த ஃப்ரீ கிக் கோல் அதெல்லாம் மறக்கவே முடியாது. பட் ஆனால் வந்துட்டு அதான் நான் சொல்கிறேன், ஒரு பசல்டான ஒரு பொசிஷன் இருக்கும், செம்மையான பசல்டான ஒரு பொசிஷன் இருக்கும். சில பேர் அதை வெட்டிட்டு தான் தட்டுவாங்க. ஆனால் ஜஸ்ட் வித் ஒன் டச், 1 டச், அதில் கரெக்டாக ஒன்று சிப்பில் போவோம், இல்லை தரையில் போவோம், இல்லை அழகாக லாக் பண்ணி எப்படியாவது போயிடும். அந்த பாசிங்கை எப்படி தான் பண்ணுவேன்னே தெரியாது. அந்த பாசிங்க்கு என்றைக்குமே நான் ஒரு பெரிய ஃபேன். எத்தனை ஃபுட்பாலர்ஸ் அந்த மாதிரி ஒரு பாசிங்க்கு ஓசிலுக்கு ஃபேனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அண்டு எந்த பீரியட் ஆஃப் ஓசில் எந்த வேர்ஜன் ஆஃப் ஓசில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெர்மனியா, ஆர்சனலா, அந்த புண்டஸ்லீகா வேர்ஜனா, ரியல் மெட்ரிட்டா, எதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மொமெண்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மனுஷன்டா, என்ன மனுஷன், அந்த மாதிரியான ஒரு மனுஷன்டா உண்மையிலே ஓசில்.